ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் கனியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி கனியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணார். கனி ஏட்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா செம காண்டாயிருக்காங்க. எப்படிடா கனியை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி நிற்கிறாங்க. ஏன்பா கனியை சேவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்னப்பா அவ்வளோ வைத்தறிச்சல்? அவங்க என்ன கேம் இல்லையா? இல்லை மற்றவங்கள பார்த்தீங்கன்னாக்கா குழி பறிக்கிறாங்களா? அவங்க என்ன தான் பண்ணாங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு? ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்க, அதாவது ஒரு அன்புக்குள்ளே அவங்க சிக்கிக்கினாங்க. இப்போ தான் அவங்க வெளியே வந்துட்டாங்களே, அவங்களும் கேம் விளையாடிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ ஏன் நீங்கள் அவங்கள போய் தப்பாக பேசிக்கின்னு தப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? உங்களுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருந்தாக்கா அந்த பர்சனை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுங்கப்பா. மற்ற கண்டஸ்டண்ட்டை ஏன்பா நீங்கள் டீக்ரேட் பண்ணி காட்டுறீங்க? இல்லாதது பொல்லாதெல்லாம் பொய் சொல்லி நீங்கள் ஏமாத்தின்னு இருக்கீங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எவ்வளோ அக்கிரமம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பொய் பேசினாலும் சரி, எவ்வளோ கேவலமாக விளையாடினாலும் சரி, அது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக காட்டுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காதவங்க எதனா ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டாலே போதும், அவ்வளோ பெரிய விஷயமா ஆக்கிட்டு பூதாகாரமாக பேசுவாங்க. கனி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. கனி கடைசி 2-3 வாரமாக எவ்வளோ நல்ல கேம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஏற்ற மாதிரி தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கும் பார்வதிக்கும் இப்போ ஒரு நல்ல பாண்டு கிரியேட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 2 பேருமே சேம் ஒரே டைம்ல சொல்ற விஜய் சேதுபதி. அதுன்னு அவ்வளோ சந்தோஷமாகி அக் பண்ணிக்கிறாங்க பார்வதியோட விக்ரமுக்கும் சரி பார்வதிக்கும் சரி மாற்றி 2 பேருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. 2-3 நாளே பார்த்தீங்கன்னா அதில் லைவ்ல கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. விக்ரம் நேத்தோ சொல்லிட்டு இருப்பாரு, யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, பார்வதியாவது எனக்கு பிடிக்குங்க, ஆனால் சாண்ட்ராலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆட் சீட்ல 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, எஃப்ஜே, சாண்ட்ரா, பிரஜன். இவங்க 3 பேர்ல போக வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஜே இல்லைன்னா சாண்ட்ரா, இவங்க 2 பேர் போயிருக்கலாம். எஃப்ஜே ஏன் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, அவன் போன வாரம் இல்லை லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா கேம் ஃபுல் ஸ்பாயில் ஆயிருக்கு. எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டும் இல்லை. அவன் அவன் பண்ணுறது தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலர் ஆளுங்களை மட்டும் டார்கெட் பண்ணின்னு அதுக்கேற்ற மாதிரி கேம் விளையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்ல யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேட் ஆயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கேம் விளையாடிட்டு இருக்காப்புல. விஜய் சேதுபதிக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு பாண்டு கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கமருதீனை சேவ் பண்ணும்போது கமருதீன் பண்ண கேரக்டரே வச்சு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. கமருதீன் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பெண்களை தான் மயக்குவாரு பார்த்தாக்கா வெளியில் இருக்கிற விஜய் சேதுபதியை மயக்க வச்சிருக்காரு. தப்பு யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பார். அதாவது மற்றவங்களை குழி பறிக்கிறது, மற்றவங்களை புறம் பேசுறது, மற்றவங்களை திட்டுறது, இப்படிப்பட்ட ஆளுங்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கமருதீனுடைய நட்பு இருக்கும். அதே மாதிரி 2 பேரை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார் உள்ளே உட்காந்துங்கன்னு. டே ஷிஃப்ட் 1 நைட் ஷிஃப்ட் 1 அப்படின்ற மாதிரி கமருதீன் ஓட்டிகிட்டு இருப்பார். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதிக்கு பிடிக்கும். கமருதீன் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இவர் சேவ் பண்ணுறாங்க. கமருதீன் லவ் கண்டென்ட்டை தவிர்த்து வேற என்ன ஆட்டம் ஆடிட்டாரு, என்ன இது பண்ணிட்டாரு, எந்த டாஸ்கில் அவர் வின் பண்ணார் எதுலையுமே கிடையாது. சும்மா ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரி போவாப்புல, அடிக்கிற மாதிரி போவாப்புல. இதை தவிர்த்து அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லது. ஸோ மக்களே, தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.